ஐயா வணக்கம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தீங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களை பற்றி தான் பரபரப்பாக மீடியாவில் ஒரு 10 நாளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? என்ன நோக்கத்தில் நீங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க? வர எலெக்ஷனில் முதலமைச்சர் ஆகலான்னு என்னோட ஐடியா. ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சருங்களா? முதலமைச்சர். ஏன் ஒரு எம்எல்ஏ அப்படி இப்படிலாம் மந்திரி அந்த மாதிரி வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்களா? இல்லை, அப்படி பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அப்படி செட் ஆகாது. இப்போ எம்எல்ஏ, அடுத்தது எம்பி, அப்படி இப்படின்னு ஒரு 15 வருஷம் போயிடும். இப்போ அரசியல் காலகட்டம் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல நம்ம குதிச்சோமா டக்குன்னு முதலமைச்சர் ஆயிடலாம். அப்படிங்களா? ஆமா, ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான். ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் வர எலெக்ஷன்ல மக்கள் மனநிலை மாற்றம் பண்ணணும். ஓஹோ, அதுக்கு உண்டான ஐடியா இப்போ பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்படிங்களா? சரி, உங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்கலாங்களா? தாராளமாக கேட்கலாம். நீங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் வந்து வெற்றி பெறணும்னா நிறைய கூட்டம் போட்டு பேசணும், எதிர்கட்சிகளையும் தாக்கி பேசணும், நாட்டு நடப்பை பற்றி பேசணும். அதெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுக்குறது ஆள் இருக்கிறாங்களா? ஏங்க, மக்கள் பிரச்சனையை டிவி பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம், நேர்லையும் பார்க்குறோம், மனசில் ஊறி போய் கிடக்குது. இதை பேசுகிறதுக்கு இத்தாச்சோடு பேப்பர்லையும் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இது எதுக்கு அரசியல் வரணும்? சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். நீங்கள் வந்து ஒரு சினிமா நடிகனாக இருந்திருந்தா தன்னுடைய உயரை பற்றி கூட கவலைப்படாமல் 9 மணி நேரம் காத்திருந்து உங்களை வந்து பார்ப்போம். இப்போ வந்து உங்களை யார் வந்து பார்ப்பாங்க? நம்மளை எதுக்கு வந்து பார்க்கணுங்க? நம்ம போய் அவங்கள பார்க்கணும். ஓ, நீங்கள் போய் ஜனங்களை பார்த்துக்கிறேங்கிறீங்க? ஜனங்களை பார்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட செல்லு இருக்குது. ஓ, அதில் நம்ம கருத்தை பேசி போட்டோமா அவங்க வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறாங்க. அப்படிங்களா? இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். ஐயா, உங்கள் கட்சி பேர் என்ன சொன்னீங்க? மறந்துருச்சு. AKMUK தேக்கா. ஓ, ரைட். AKMUK தேக்கா. சரிங்க. இப்போ வந்து அரசியலில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க, மேடையில் அல்லது மைக்கு முன்னால் தொண்டை கிழிஞ்சு போகிற மாதிரி ஆவேசமாக கத்தி பேசுகிறது தான் ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வருது. அந்த மாதிரி உங்களால் பேச முடியுங்களா? மைக்கில் தானே பேசுகிறாங்க. ஆமாம். மக்கள் என்ன செவிடா? எது கத்தி பேசணும்? எங்கள் தாத்தனா சொல்லுவாங்க, மனசில் பயம் இருக்கிறவன் தான் அதை மறைக்கிறது கத்தி பேசுவான். ஓஹோ, இப்போ நம்ம அப்படி பேச தேவையில்ல. உண்மையான கருத்தை சொன்னாவே அமைதியாக கேட்டுக்க போகிறாங்க. நான் கூட ஏதோ ஆடு மேய்ச்சிட்டு என்ன தெரியும் நினச்சேன். சில விஷயங்களை ரொம்ப கேப்சர் பண்ணி தான் வச்சுட்டு இருக்கிறீங்க. 4 பக்கம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு சந்தைக்கெல்லாம் போகிறோம். அங்கே மக்கள் நிறைய குறையெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அதனால் நம்ம அதை வச்சு பேசுகிறோம். ரைட்டுங்க, சூப்பருங்க. சரிங்க தலைவரே, நீங்கள் இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் ஜனங்க நினச்சா மாற்றி விடுவாங்க. ஜனங்க மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவருடைய வாரிசாக இருக்கணும், அல்லது சினிமாவில் நடித்து மக்கள் மூளையை மழுங்கடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கணும். எதுவுமே இல்லை. எப்படி நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியும்? உங்களை பைத்தியன்னு நினைக்க மாட்டாங்களா? அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு நம்ம ஜனங்களை எக்கேடே கட்டுப்போன்னு விட்டுற முடியுமா? என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு ஏதோ ஒரு மாற்றம் பண்ணி தான் ஆகணும். ஓஹோ, அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரங்கிறீங்க. சரிங்க. அப்படி மக்கள் வந்து உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துடுறாங்க. நீங்கள் முதலமைச்சரானா என்ன அந்த நாட்டை செய்ய போகிறீங்க? என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டா அடுத்த 5 ஆண்டு கழிச்சு வர எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக சட்டமோ திட்டமோ போட்டு மக்களை ஏமாற்ற மாட்டேன். இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை முழு மூச்சா செய்யறதுக்கு என் உயிரை கொடுத்தா நான் பாடுபடுவேன். ஓஹோ, அதாவது அடுத்து வர எலெக்ஷன்லாம் மனசில் வைக்காம இப்போ உங்களை ஏற்கனவே தேர்ந்தெடுத்ததுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிற வரீங்க. ஆமாங்க. நல்ல சிந்தனை, அருமையான சிந்தனை. கடவுள் உங்களை கண்ணா பண்ணாட்டு கண்டபடி காப்பாற்றட்டும். நன்றி, வணக்கம்.